அன்பார்ந்த எனதன்மை யூடியூப் நேயர்களுக்கு இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். பஞ்சபூத தத்துவத்தை அழகாக தெரிஞ்சுக்கணும். அந்த பஞ்சபூத தத்துவத்தை தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன சொன்னா நம்ம என்ன ஆதிபத்தியத்தில் இப்போ ஒரு திசை ஓடுது, நெருப்பில் இருக்கா, காற்றில் இருக்கா, மண்ணில் இருக்கா, ஜலத்தில் இருக்கா, இதுக்கு எப்படி நம்மளை அதை வதப்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த டைரக்ஷனுக்கே நம்ம போயிடணும். எதிர் நீச்சல் போட்டால் தான் நம்ம என்ன சொன்னோம்னா நீரோடை ஓடுகின்ற ஓட்டத்திலே நம்ம போயிட்டே இருந்தால் அது தள்ளிட்டு போய் ஒரு பக்கத்தில் ஒதுக்கி விட்டுரும். அப்போ இது தெரியாமல் எதிர்நீச்சல் போடக்கூடாது. இப்போ ஒரு மனிதனுக்கு என்ன சொன்னா நெருப்பு என்று சொல்லக்கூடிய மேசம், சிம்மம், தனுசு வீட்டில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் அவன் எப்படி இருக்கணும்னு ஒரு விதி இருக்கு. அதாவது நெருப்பு வீட்டில் கிரகம் இருந்து திசை நடத்தினால் அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்மத்தை நம்முடைய செயல்களை கர்மத்தை தர்ம வழியில் அது வாழ நிர்பந்திக்கும். நெருப்பு வீட்டில் மேசத்திலேயோ சிம்மத்திலேயோ தனுசுலேயோ ஒரு கிரகம் இருந்தால் நீ தர்மப்படி வாழ், தர்ம சிந்தனையோடு வாழ் அப்படிங்கும். இவன் என்ன செய்வான் தெரியுமா, நான் தர்மத்துப்படி வாழ முடியாது அப்படின்னு எதிர்நீச்சல் போகும்போது உங்களை மலர்த்திடும். அப்போ யார் ஒருவருக்கு ஒரு திசை நாயகனோ புத்தி நாயகனோ எந்த இடத்தில் இருக்கிறானோ அதற்கு ஏற்றபடி என்ன சொல்லணும்னா அந்த காலம் நம்மளை மாற்றும். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கணும். அப்போ நெருப்பு வீட்டில் கிரகம் இருந்து திசை நடத்த கர்மத்தை அந்த காலத்தை தர்ம வழியில் வாழ நிர்பந்தித்து, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சப்பல செலவுன்னு இருந்திருக்கோம். இப்போ பிரின்சிபலாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த கிரகம் நிர்பந்திக்கும். அந்த இடத்துல இருக்கிற ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய கிரகம் உங்களை நிர்பந்திருக்கு. இப்படி தான் சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் வாழணும் அப்படின்ட்டான். அப்போ நெருப்பு ராசியில் உச்சமாகின்ற கிரகம் யார்? சூரிய பகவான். சூரிய பகவான் தான் இந்த 3 நெருப்பு ராசிகளுக்குமே ஹெட்டு. ஏன்னா மேசத்தில் அவர் தானே உச்சமாகிறார். அப்போ நெருப்பு ராசியில் கிரகம் இருந்து திசை நடத்துகிறவர்கள் தங்களுடைய ஒழுக்க சீலர்களாக மாறிடும். மாறிட்டீங்கன்னா அந்த திசை நல்ல பலாபலனை கொடுக்கும். இல்லை நான் நேற்று மாதிரி இருப்பேன் அப்படின்னா உங்களை என்ன சொல்கிறான்னா நெருப்பு என்ன செய்யும்? சுட்டு விடும். சாதாரணமாக சுடாது, வடு பயங்கரமாக இருக்கும். அதற்கு பிறகு என்ன சொல்கிறான்னா நம்ம மைனஸ் ஆன பிறகு நான் சத்தியகீர்த்தியாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அப்போ நெருப்பில் இருந்து கிரகம் இருந்து திசை நடத்த அந்த காலத்தை தர்ம வழியில் வாழ நிர்பந்திக்கும், கட்டுப்பட்டுக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து ஜல வீட்டில் கிரகம் இருக்க, ஒரு விருச்சிகத்திலேயோ அது கடகம் விருச்சிகம் மீனத்தில் கிரகம் இருந்து திசை நடத்தினது என்று சொன்னால் கர்மத்தை வதைவிட்டு அனுபவிக்க வைத்து கழிக்க வைக்கும். கர்மத்தை வதப்படுத்தும். ஏன்டா நான் என்னடா பாவம் பண்ணேன், என்னை இப்படி இம்சப்படுத்துறீங்க அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு அது வடப்படுத்தும். அதையும் தலை கவர்ந்து கொள்ளுங்கள். தலை கவர்ந்து அடிக்கீங்களா அடிங்க, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மனப்பக்குவத்தை அந்த காலத்தில் நீங்கள் கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் நேரில் இருக்கின்ற கிரகம் எல்லாம் வதத்தை அனுபவிக்க வைக்கும். ஜலத்தில் இருக்கின்ற கிரகம் அதை என்ன சொன்னா வதப்பட்டு அனுபவிக்க வச்சு அந்த கர்மாவை கழிக்க வைக்கும். அந்த அளவுக்கு உங்களை கொடுமைப்படுத்தும். ஆனால் முடிவுரை என்ன? நீங்கள் ஒரு யோகவானாயிருக்கும். எப்படின்னா நேரில் உச்சமாகின்ற கிரகம், நேரில் எது உச்சமாகுது? குரு உச்சம். கடகத்தில் குரு உச்சம், விருச்சிகத்தில் கேது உச்சம், மீனத்தில் சுக்கிரன் உச்சம். இவர்கள் போய் அங்கே ஏன் உச்சமானாங்கன்னா இவங்கெல்லாம் என்ன சொன்னா வதப்பட்டு கர்மத்தை வதப்பட்டு அனுபவிச்சு அந்த இடத்துல என்ன சொன்னா உச்சமாயிட்டாங்க.
அப்போ உங்களுக்கும் நீங்கள் வதப்படுகின்றோமே என்று நேரில் வந்து ஒரு கிரகம் இருந்து நடத்துனதுன்னா நம்ம இப்படி வதப்படுறோமே, நம்ம என்ன பாவம் பண்ணோங்கிற வாய் விட்டு சொல்லவே வேண்டாம். வாய் விட்டு சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நேரில் இருந்து திசை நடத்த கஷ்டப்பட வைக்கும், ஆனால் பயங்கரமான வெற்றி கிடைக்கும். இது உண்மையான உண்மை. அதற்கடுத்து நிலவேட்டில் நின்ற கிரகம் ரிஷபம் கன்னி மகரத்தில் வந்து நின்று ஒரு திசை நடத்தினால் நிலவீட்டில் நின்ற கிரகம் பற்றால் பாசத்தால் தவறிழிக்க வைத்து கர்மத்தை சேர்க்க வச்சிரும். ஓகேவா? பற்று, பாசம், ஆசை, பாசத்துக்கு நில வீட்டில் வந்து ஒரு கிரகம் இருந்தால், ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருந்தால், கன்னியில் ஒரு கிரகம் இருந்தால், மகரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தும் போது அவர்கள் பற்று பாசத்திற்கு அடிமைப்பட்டு தவற தெரிஞ்சே பண்ணிடுவாங்க. தவறு பண்ணுறதுன்னா என்னது? பிரபஞ்ச சக்திக்கு எதிரான சக்தியில் தவறிழுத்து கர்மத்தை சேர்த்துக்கிடுவாங்க. அதனால தான் மண் வீட்டில் போய் சந்திரன் உச்சமானான், மண் வீட்டில் போய் செவ்வாய் உச்சமானான், மண் வீட்டில் போய் புதன் வந்து என்ன சொன்னான், மூலத்திரிகோணமானான். அப்போ மண் வீடு உங்களுக்கு பாச பந்தம் ஆசா பாசத்தை கொடுத்து உங்களை வந்து காம இச்சையை தூண்டிவிட்டு உங்களுக்கு பேராசையை தூண்டி விட்டு கடைசியில் உங்களை கர்மத்தை செய்ய வைத்து விடும். இது உண்மையா? 100%. எல்லாமே நான் சொல்கிறது அத்தனை 100%. இது நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சது, நான் குறித்து வச்சிருந்தேன், எனக்கு கண்ணில் பட்டது சொல்கிறேன். அப்போ நிலவீட்டில் நின்று கிரகம் இருக்கும்போது தவறிழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது காமத்தால் தான் தவறிழைக்கணும் இல்லை, பணத்தால், பொருளாதாரத்தால், பேராசையால், எதில் வேணாலும் கொண்டு போய் மாட்டி விடும். கவனமாக இருங்க. ஏன்னா அந்த இடத்துல உச்சமாகிற கிரகங்கள் சந்திரன், செவ்வாய், புதன். காற்று ராசியில் நின்று திசை நடத்த, காற்று ராசியாகிய மிதுனம், துலாம், கும்பத்தில் நின்று ஒரு திசை நடத்தினால் பேராசையால் கர்மத்தை சேர்க்க வைத்து, பேராசையால் கர்மத்தை சேர்க்க வைத்து மறுபிறப்புக்கு வழிவகுக்கும், மறுபிறப்புக்கு வழி வகுத்து விடும். அப்போ காற்று வீட்டில் நின்ற கிரகங்கள் பேராசையை தூண்டும். உண்மையா? உண்மை. காற்று வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் பேராசையை தூண்டிடும். அப்போ அந்த பேராசையால் கர்மத்தை சேர்க்க வச்சிடும், கர்மத்தை திரும்ப திரும்ப சேர்த்து மறுபிறப்புக்கு வழிவகுக்கும். அப்போ காற்று வீட்டில், காற்று ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் என்ன சொல்கிறான்னா சனி. சனி. இப்படித்தான் திசைகள் நடக்கிறது. இது உண்மையிலும் உண்மை. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இந்த 4 ஆதிபத்தியம், நெருப்பு தர்மமாக இருக்கணும், ஜலம் வதப்படணும், நிலம் பற்றால் பாசத்தால் இழக்கணும், பற்றால் பாசத்தால் தப்பு பண்ணிடுவோம், காற்றில் இருந்தால் பேராசையால் தப்பு பண்ணுவோம். இதெல்லாம் உண்மையா? 100% உண்மை. யார் இதில் வந்து மாற்று கருத்தெல்லாம் நீங்கள் சொல்லலாம் முடியாது. கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாரும் திசைகள் எங்கே இருக்குது, இப்போ வந்து திசை எங்கே இருக்குது, அடுத்து புத்தி நடக்குது, அதுக்கடுத்த புத்தி நடக்குது, இதெல்லாம் அப்படியே வந்து நல்லா குறித்து வச்சுக்கிட்டு, நல்லா அழகாக குறித்து வச்சு 1க்கு 2 தடவை இதை செக் பண்ணி பாருங்கள். அப்படியே 100% கரெக்டாக இருக்கும், அழகாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா வந்து என்ன சொன்னோன்னா, இப்போ நம்ம தர்மத்தோடு இருக்கணுமா, அதற்கடுத்து நம்ம வதப்பட்டுக்கிட்டு இருக்கோமா, அல்லது வந்து பாசத்தால் நம்ம வந்து தப்பு பண்ணிடுறோமா, பேராசையால் தப்பு பண்ணிடுறோமா அப்படிங்கிற ஒன்றை வந்து நிர்மாணம் பண்ணுவதற்கு நான் சொல்லுவதை உங்களுக்கு ஓடுகின்ற திசை எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தை வந்து நீங்கள் வந்து நினச்சேன்னா பார்த்து இப்போ எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான பொக்கிஷங்கள். நான் சொல்கிற அத்தனை விஷயங்களுமே பொக்கிஷங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக படித்து பார்த்து
உங்களுடைய அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் மானசீகமாக கடவுள் மேல் பாரத்தை போட்டு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னோன்னா சங்கடங்களும் பிரச்சனைகளும் இல்லாத ஒரு அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வெள்ளி மோதிரம் 17.250 கிராம் வாங்குங்க, ரசமணி வாங்குங்க, பாதரச விநாயகர் வாங்குங்க, வலம்புரி சங்கு வாங்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு நிறையா ஒரு வீட்டில் வைத்திருப்பது தெய்வ கடாட்சத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பிட்டுருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் வாங்கி போடுங்க. ஏன்னா இந்த தாமரை என்பது அனுச நட்சத்திரம், அனுசம் என்பது புதையல் நட்சத்திரம். அப்போ அனுசத்திற்கு என்று நட்சத்திரங்களில் அனுசத்திற்கும் உத்திரட்டாதிக்கும் ஒரு பெரிய மரியாதை. இவைகளும் கொடுக்கக்கூடியவர்கள். இதை நீங்கள் வாங்கி பயன்பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகவ் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.